எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோட பசங்களுக்கு வந்து 12 months ஆகுது. அவங்களுக்கு இன்றைக்கி என்ன லன்ச் கொடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரளாவில் யூஸ் பண்ணுற அந்த மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி இது நல்ல சத்து உள்ளது, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குது, ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அரை அரைலாக்கு எடுத்துக்கலாம். இதை ஒரு அரை காப்படி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி ப்ரோட்டீன்ஸுக்கு வந்து என்னென்னா தால் எடுத்துக்கணும். அதாவது துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் நான். இப்போ தெரியுது இல்லையா, இது வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு அரை ஆளாக்கு இதில் எடுத்துக்கணும். ஸோ அது ஒரு அரை, இது ஒரு அரை, ரெண்டும் சேர்த்து ஒரு ஆளாக்கு வந்துடும். இது வந்து 2 பசங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் கேரட்டும் பொட்டேட்டோவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அரிசியை வந்து எப்போவுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே சோக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறி கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ண ரைஸு. இதுக்கு அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக்குக்கு 5 வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பாயில் ஆகி வெந்து வரும். இது கூட வந்து 5 ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது வந்து பருப்புலேயும் பொட்டேட்டோலையும் வந்து கேஸ் இருக்கிறதுனால இது வந்து நம்ம பூண்டையும் ஜீரகமும் சேர்க்குறோம். நல்ல டைஜஷனும் ஆகும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லையா. 2 இதில் நல்லா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் சின்ன பீஸ் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டின்னா தூள் பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது பசங்களுக்கு அந்த கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பெருங்காயம். ப்ளஸ் நல்லா டைஜஷனும் ஆகும். இல்லை நீங்கள் கடைசியாக வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கீ சேர்த்துக்கலாம். இது வந்து 1 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு நான் கீ சேர்த்துக்கலாம். என் பசங்களுக்கு நான் ஒன்றும் கீ ஸ்டார்ட் பண்ணல. இப்போ இந்த குக்கரில் வந்து நம்ம 6 to 7 விசில்ஸ் வர வைக்கணும். ஏன்னா அந்த மட்டை அரிசி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 6 to 7 விசில்ஸ் நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து அரிசி நல்லா வெந்து வரும். வெந்து வந்தால் தான் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்களும் தூங்கி எஞ்சிட்டு வந்துட்டாங்க, சின்ட்டுவும். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. 2 பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க. இது வெந்துருச்சு நல்லா. அந்த ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா கோரஸாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாப்பாங்களுக்கு இது 2 பேருக்கும் கொடுத்துடலாம். இப்போ சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க தூங்குறதுக்கு, நெக்ஸ்ட் வார்டு தூங்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி வந்து 8 to 12 months வரை நீங்கள் கொடுக்கலாம். இந்த அரிசி வந்து நீங்கள் 1 week உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு டைஜஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1 yearக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில்